பருப்பு வடை எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. யானை இதுலேயே வந்துருக்குதா? இதுலேயே படியிலேயே போய் அங்கே போயிருக்குது கரும்புக்காட்டுக்கு. இப்போ வரதில்ல கரும்புக்காடு அங்கே இருக்கு. மாடு முருதாரில் வருது கண்ணு. மாடு முருதாருனா தாளம்பூச்சித்தாடே எங்க ஈஸ்வரிக்கு தலை நிறைஞ்ச முக்காடு. இந்த முக்காட்டை நீக்கிட்டா முத்தாச்சா அறிஞ்சு விடு. பதினிதாயா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்ளைனு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் ஃபெஸ்டிவல் என்டர்டைன்மெண்ட் வீடியோ. சரிங்களா, என்னுடைய மாப்பிள்ளை வந்து பேர் கவின்னு சொல்லிட்டு ஆடிட்டர்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த மாப்பிள்ளை ஊருக்கு தாங்க இப்போ நம்ம போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். இங்கிருந்தே வந்து அந்த நேச்சுரல் சீன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் வடக்க பார்த்தாப்பில் மேற்கு இருக்கக்கூடிய மாவட்டம். சரிங்களா, மேற்கு இருக்கக்கூடிய இடம். அந்த ஊருக்கு பேர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மாப்பிள்ளையோடைய ஊருக்கு பேர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா முரளிங்க. ஆமாங்க, அந்த ஊருக்கு பேர் முரளி தான். நம்ம தமிழ் ஆக்ட்ரஸில் வந்துட்டு முரளின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் தான் அந்த ஊருக்கு. பட் அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேர் வச்சுட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ அந்த ஊருக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னா, நம்ம மாப்பிள்ளை ஊரில் வந்து மாரியம்மன் பொங்கலுங்க. அது வந்து மாரியம்மன் சாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, சாட்டினாங்கன்னு ஒரு 10-15 நாளைக்கு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து சுண்டல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேபி இன்னைக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடைசி ஷாட் நெருங்கிருச்சுங்க. இன்றைக்கி போனால் அப்படின்னா அந்த மாரியம்மன் ஆட்டமெல்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் சார்ந்த என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு ஒரு கலாச்சாரம், மேற்கு ஒரு கலாச்சாரம், வடக்கு ஒரு கலாச்சாரம், தெற்கு ஒரு கலாச்சாரம்னு சொல்லிட்டு இது ஒரு வித்தியாசமான மாவட்டம் ஈரோடு மாவட்டம். இன்றைக்கி வந்து நம்ம மாப்பிள்ளை ஊராகிய வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முரளியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் பொங்கல் அந்த சாட்டு டான்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாச்சி சீரீஸ்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நம்ம மாப்பிளுடைய அம்மாச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு குட்டி குட்டி தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாப்பிளுடைய ஊரே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தியூர் வனப்பகுதி இருக்குல்லங்க, அதனுடைய அடிவாரம் தான் மாப்பிளுடைய ஊர். சூப்பராக இருக்குது மக்கள்ஸ். நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க அப்படியே பார்க்கலாம். இங்கேருந்தே பாருங்கள், நல்லா நேச்சுரல் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாழை, பாக்கு மரம், தென்னை மரம்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இங்கேருந்து அப்படியே ஜாலியாக இந்த இயற்கை காட்சிகளாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி மாப்பிளுடைய ஊருக்கு இந்த சிறிது நேரத்தில் நம்ம சென்று விடுவோம். வாருங்கள் மக்கள்ஸ், பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க, ஜாலியாக இருக்கும். பாருங்கள், வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு. எந்த ஊரில் பனைமரங்கள் அதிகமாக இருக்குதோ அந்த ஊர் மிகவும் அழகான ஊருங்க என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இங்கே பாருங்க, ரோட்டும் பேரில் எத்தனை பனைமரம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பனை மரமும் அழகு, பனை மரத்திலிருந்து கிடைக்கும் அனைத்துமே அழகு. மக்கள், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெள்ளி திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்திருக்கிறேங்க. இதை தாண்டி சென்னம்பட்டி தாண்டி தான் வந்து முரளிங்க மாப்பிளுடைய ஊர். இப்போ இந்த ஊர் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் தெரியுதுங்களா. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து வீரப்பனார் வாழ்ந்த காலத்துலேங்க ஸ்டேஷனுக்குள்ளே பூந்துங்க துப்பாக்கியெல்லாம் வந்து போலீஸெல்லாம் அடிச்சுட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் தான். அந்த வீரப்பனுடைய கதையில் வரும் பார்த்தீங்களா, கதையில் அந்த நிஜ வரலாறில் வந்து வரக்கூடிய ஸ்டேஷன் வெள்ளி திருப்பூர் ஸ்டேஷனுங்கிறது நமக்கு பின்னாடி இருக்கும் இந்த ஸ்டேஷன் தான். வைங்களேன், இங்கே தான் நைட்டாக பூந்துங்க துப்பாக்கி வந்து இது பண்ணிட்டு போனது தூக்கிட்டு போனதுங்க. சரிங்களா, சரி, ஓகே, வாங்க போகலாம். மக்கள், ஃபைனலி வந்து மாப்பிள்ளை ஊர் சனிக்கிழமை சந்தைக்கு வந்துருக்குறோம். அங்கே பாருங்க, பஜ்ஜி கடையில் வந்து சமோசா, பஜ்ஜி, சின்ன வடை ஜம்முட்டு இருக்குதுங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். சரிங்களா, எவ்வளோங்க எந்த வடை? 10 ரூபாய் கஞ்சி. 10 ரூபாய் கஞ்சிங்களா? ஒரு 20 ரூபாய் கட்டுங்கய்யா. 10 ரூபாய் கஞ்சாமா, ஒரு 20 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த வடை செம்மையாக இருக்குங்க. பருப்பு வடை எத்தனை? 10 கட்டிட்டீங்களா? 10 கட்டிக்கிறீங்க. சரி, இந்த வடை தான் வாங்கணும். அண்ணங்கிட்ட கேட்டேன், நான் ஒரு வடை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சரி தம்பி எடுத்துக்க அப்படின்னாரு. பருப்பு வடை எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. வா, இந்த மாப்பிள்ளை வந்து அங்கே இருக்கிறாப்பிள்ளைங்க. ஏதோ செலவு பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா. நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தை
இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இதுக்கு மேலே எப்படி இருக்கும்னு தெரிலங்க. டீப் வில்லேஜ் குட்டி டிராக்டர் பாருங்க. நான் மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாப்பிள்ளைன்னு அவர் இங்கே இருக்கிறாப்பில்ல. மாப்பிள்ளை ஹாய் மாம்சே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மாமா. ஆமாம் அதான் வந்துட்டேன் மாமா. சரி செலவு பண்ணுங்க. இதை பாருங்க மக்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாமனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து, சரி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. அண்ணன் தானே மாப்பிள்ளை வரும் உங்களுக்கு? அண்ணன் இங்கே பாருங்க. மாமனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. மாப்பிள்ளை என்னங்க மாப்பிள்ளை நோம்பி செலவு ஒண்ணும்ல. எதுக்கு? அங்கே கோயிலுக்கா இல்லை? இல்ல நம்ம வீட்டுக்கு தான். ஓ வீட்டுக்கா? ஓ சரி. என்னைக்கு பொங்கல்? வர வியாழக்கிழமை. வர வியாழக்கிழமையா? அப்போ இப்போ எல்லாம் பண்ணுறீங்க? இன்னைக்கு தானே சந்தை. ஓ சந்தையில் பண்ணிக்கலாம்ண்ணா. சனிக்கிழமை சந்தை எங்கள் ஊர். சனிக்கிழமை சந்தை. ஓ ரைட். சரி மாம்சு. ஆக்சுவலாக மாமா இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ஒரு படத்தில் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் ஒரு 2 பேரும் அண்ணன் ஒன்றை கண்டால் இருப்பாங்களா, அதே மாதிரி இன்னொருத்தர் இருப்பார் ட்வின்ஸு. காட்டுறேன் பாருங்க, செமையாக இருக்கும். ஓகே மக்கள், அவ்வளோதானுங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. மாப்பிள்ளை போலாமா? மாப்பிள்ளைக்கு வேறு வெக்க வருதுங்க. போலாமாங்க. மக்கள் இங்கே பாருங்க வந்தாச்சுங்க. முரளி ஊர் பேரை பாருங்க, முரளி. பார்த்துட்டிங்களா? இந்த ஊருக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். முரளி சென்னம்பட்டி, அதை காமிக்கிறார் மாப்பிள்ளை. தெரியுதுங்களா? முரளி சென்னம்பட்டி தொடக்க வேளாண்மை. சென்னம்பட்டி ஊராட்சி போல் இல்லை, சென்னம்பட்டி கிராமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குழுன்னு ஒரு ஜூஸுங்க. நான் தொண்டை வலி முடிஞ்சது, சளி ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நம்ம போய் நாட்டுக்கோழி இதெல்லாம் சூப்பெல்லாம் போய் குடித்தோம். இருந்தாலும் வந்துங்க சளி நல்லா மாட்டேங்குது. காரணம் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி கூலிங்க குடிக்கிறதுனால தான். அப்புறம் எதுக்காவது குடிக்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் முடியலைங்க, உங்களுக்கே தெரியுமா தெரியலையா? வெயில் போட்டு பின்னி எடுக்குது, அப்படியே சரியான ஹாட்டாக இருக்குது. சாயந்தரம் 6 மணி ஆக போகுது. என்ன உக்கரமாக இருக்குது தெரியுங்களா? அதனால் தண்ணி தாவு பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஜூஸ் அடிக்கணும்னு ஒரு ஆசையாகவே இருக்குதுங்க. அதனால தான் வாங்கியிருக்கேன். ஐஸ் கட்டி மாதிரி, ஐஸ் கட்டி தான். ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருப்பாங்க போல், கட்டி ஆயிடுச்சு. ஆடாடாடாடா. ஆனால் இப்படி இது எவ்வளோ வரி கெடுதல் தெரியுங்களா? இப்படி குடிக்கவே கூடாது. பட் முடியல மக்கள், ஹாட் அந்த மாதிரி இருக்குதுங்க. போலாங்களா? ஏமாப்பில அது பருவூர் தானே? மேற்கு தொடர்ச்சி மலை ஸ்டார்டிங்கா? ஓ சரி. சூப்பராக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள், அப்படியே தோட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குதுல்ல? அப்படியே வாங்க போலாம் வாங்க மக்கள். அடுத்து பாருங்கள், மாப்பிள்ளை ஒரு பசங்க வந்துட்டாங்க. பசங்களோட சேர்ந்து போயிட்டுருக்குறோமுங்க. நல்லா ஜாலியாக இருக்குது. நைட்லாம் வைப் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த வீடு இருக்குல்லங்க, இந்த வீடு வந்து 100 வருஷம் பழமையான வீடுங்களாமா. மாப்பிள்ளையுடைய தாத்தான்னு நினைக்கிறேன். இந்த வீடு ஊர் கொத்துக்காரரோ சம்திங் என்னமோ நினைக்கிறேன். இவர் பாருங்களேன், ஜம்முன்னு இருக்குது பாருங்க வீடு. 100 வருஷம் பழமையான வீடு. இல்லை இவர் தான் அவர். அப்பச்சியா தாத்தாவான்னு நினைக்கிறேங்க. மாப்பிள்ளை அவர் யார் உங்களுக்கு? அப்பச்சியா தாத்தாவா? அப்பச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சரி போலாங்க மாப்பிள்ளை. சரி பாருங்க. சூப்பர் மக்கள், செமையாக இருக்குங்க. இப்போ நம்ம போகிறது வந்து மாப்பிள்ளையுடைய அம்மாயி வீடுங்க. மாப்பிள்ளையோட வீடு வந்து ஈரோட்டுக்கால் இருக்குதுங்க. தெரியுதா? இதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துடைய கனவாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இடம் வாங்கி இப்படி வீடு கட்டி வாழணுங்கிறது நிறைய பேர்த்துடைய கனவாக இருக்கும். அது வந்து மாப்பிள்ளைக்கு இயற்கையாகவே அந்த மாதிரி கிடச்சிருக்குது. வாவ் சூப்பருங்க. ஃபைனலி ரீச்டு அம்மாச்சி வீடு. அந்த பக்கம் பாருங்க, குடில் ஒன்று இருக்கும். மூங்கத்தட்டி குடில் செம்மையாக இருக்குங்க. சூப்பர். அடுத்து பாருங்கள் மக்கள், கணக்காங்க மாப்பிள்ளை ஊருக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது கணக்காக பசங்க வந்தாங்க. நான் எடுக்கலாம். நீங்கள் அது இது ஸ்டக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரியல. எனக்கு அந்த இடத்துல நினச்சேன் தெரியல. அதுக்கப்புறம் இதில் வெக்ஸ் ஆகி கொஞ்சம் மைண்ட் இதாகிடுச்சிங்களா. வண்டி திடீர்னுங்க ஆஃப் பண்ணாலும் ஸ்டார்டிங்லேயே இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதை வண்டி ஆஃபே பண்ணவே முடியல. கணக்காக நம்ம ரோஸ் கலர் சட்டை தம்பி என்ன பண்ணிக்கிறாப்புல அப்போ தான்
இந்த தம்பியோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வீடியோ பார்த்துருந்துருக்காப்புல யூடியூப்ல. தம்பி வந்து ஒரு மாதம் மெக்கானிக் பட்டறைக்கு வேலை போயிட்டு இருந்தாப்புல. அதனால் வந்து அதில் கொஞ்சம் ஆர்வம் தெரியுது. அந்த ரிலேட்டடாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, மெயின் வீடியோ பார்த்தீங்களா? மெயின் வீடியோ பார்த்துருந்துருக்காப்புல. அது என்ன வீடியோ அப்படின்னா, வண்டி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காப்புல. அதில் வந்து செல்ஃப் காயில் இருக்கலாங்க, அதை கழட்டி விட்டா தான் வந்து ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காப்புலைங்க. கணக்காக இப்போ தானே பார்த்துட்டு இருந்தீங்க? உண்மைதானே? ப்ராமிஸ் தானே? கணக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காப்புல. நம்மளுக்கு அந்த இன்சிடென்ட் ஆகுதுங்க. டக்குன்னு தம்பிக்கு தான் 2 பேர் வந்து அதை கழட்டி விட்டு அதை ரெடி பண்ணி நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, என்னால் இந்த நம்பவே உங்களுக்கு எப்படி தான் அப்படி ஒரு கோயின்சிடென்ட் ஆகுதுன்னே தெரில. நெக்ஸ்ட்டுங்க நம்ம அங்கேருந்து வரும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது சென்னம்பட்டிக்கு பக்கத்தில் குருவரெட்டியூர் பக்கத்தில் பட்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறதா சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு போனேங்க. ஆனால் அந்த இடத்துல வீடியோ என்னென்னு தெரியல, நான் எடுக்கும்னு நினச்சா நான் மறந்துட்டு வந்துட்டேன். அந்த கோயில் இருக்கக்கூடிய பூசாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூசாரியோட பையன். அந்த பூசாரி கூட நம்மளுடைய வீடியோவில் வந்து பேசியிருப்பார். இப்போ அந்த ஒரு இமேஜ் தெரியும் பாருங்க, அந்த வீடியோ தான் அந்த வீடியோ. அதனால் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்துங்க இந்த புளி சாப்பாடு நினைக்கிறேன், புளி சாப்பாடு லெமன் சாப்பாடுன்னு தெரியல, அதை போட்டு லெமன் சாப்பாடு தம்பி பாருங்க கண்ணில் வாட்டே கண்டுபிடிச்சிட்டாப்பில். அதை போட்டு கொடுத்துருக்காப்புல. இப்போ நானும் தம்பி நம்ம மாப்பிள்ளை யாரும் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சந்தையில் வேணா வடை இதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டுங்க. நைட்டு போய் கோயிலில் போய் டான்ஸ் ஆட போகிறோம். நான் ஆட மாட்டேன், தம்பிங்களாம் ஆடுவாங்க. கண்ணே ஆடிடலாமா? ஆடுறதா விசில் எல்லாம் பறக்கும் கண்டபடி. அப்படியா? ஓகே, சூப்பர் மக்கள்ஸ். வாங்க, முதல் எடுத்தவுடன் நம்ம பட்லூர் சிவன் கோவில் வாகீஸ்வரருடைய சாப்பாடு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சூப்பர். எடுத்து சாப்பிடுங்கன்னு. லெமன் சாப்பாடு ஆட்டுருக்கு, உள்ள கடலப்பருப்புலாம் போட்டிருக்காங்கப்பா. புளி சாப்பாடு கரெக்டா? மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தேன். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, கரெக்டா என் ஆட்ஸ் பட்டன் பண்ணி வீடியோ பாத்துக்கிறான். கரெக்டா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். யூடியூப் சேனல்காரர் போறாரு. வீடியோலாம் ஆல்ரெடி தம்பிகளுக்கு தெரியும். ஏன்னா மாப்பிள்ளை லிங்க் அனுப்பிச்சு விட்டு நம்ம வீடியோல ஆல்ரெடி தம்பிகளை ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்காங்க. வண்டி பிரச்சனை ஆயிருச்சு, அடுத்த செகண்ட் இப்போ கழட்டி மாத்தியாச்சு எல்லாம் சம்பவம் 1001 தான் கிடைக்கும் இது மாதிரி. இவ்வளவு தூரம் இத்தனை நாளா சேனல் எடுத்துக்கிறீங்க, இன்னைக்கு தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்குது. ஆனா நீங்க வந்து அதிர்ஷ்டம் அது. அப்படியா? சரி கண்ணு, சந்தோஷம். சரி, ஓகே மக்கள், வாங்க சாப்பிடுவோம். இறைவா சிவசிவா நமச்சிவாயா நாட்டுடைய சிவனையை போட்டு என் நாட்டுக்கு நிறைய போட்டு நான் வேண்டான்னு சொல்ல அந்த பையன் வந்து எனக்கு இது போட்டு கொடுத்த சாப்பாடுங்க, ஐயர் போட்டு கொடுத்த சாப்பாடு இது. செம்மங்க. ரைட், ஓகே. இனிமையாக ஆரம்பிச்சது, ஒன்றும் தப்பில்லை, எல்லாம் நன்மைக்கு. சிவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. சாப்பிடலாங்க, வர சாப்பிடலாம். சாப்பிடுங்க, கம்மியாக கொடுங்க. மாப்பிள்ளைங்க வாங்க. வீட்டுக்காரரு அம்மா வீட்டுக்காரர் இருக்கிறாங்க மக்கள். நான் வந்தோடனே அம்மா எடுக்கலாம் போகலான்னு போனேன். அங்கேருந்து கேமரா எடுத்துட்டு வந்திருந்த கணக்கை வந்து நிறுத்தணுன்னு இங்கே ப்ராப்ளம் ஆகி போச்சு. அதனால் இருக்கும்போது அம்மாயி காமிக்கிறவங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம ஜாலியான டைப்பு. கவினாவுடைய அம்மாயி, நானும் அம்மாயி தான் கூப்பிடுவேன். செம்ம. அப்பா மகள்ஸ், இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குது. அது வந்த உடனே நான் ஏன் இங்கே அங்கேருந்து வர வரைக்கும் எவ்வளோ ஜாலியாக வந்து இங்கே வந்தோடனே கொஞ்சம் இதாக வெக்ஸ் ஆகிடுச்சு. அந்த வண்டி ப்ராப்ளம் ஆனோடனே கொஞ்சம் மனசு இதாகி போச்சுங்க. அது என்னன்னா அதை கொஞ்சம் வெக்ஸ் ஆகி போச்சா, அப்புறம் அது மீண்டு வந்தாச்சு. இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறேன். அப்படியே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், அந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு அழகு நம்ம அம்மாயி. அம்மாயி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்க மாயி. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது இந்த ஊரெல்லாம்? நான் வந்ததுக்கு வந்ததுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு வருஷம் இருக்கு நான் வந்து. ஒரு வருஷம் இருக்கு. அம்மா இவங்க பேர் என்னங்க மையா? ராமாயம்மா. சரி. வயசுங்க? வயசு அவளுக்கு கண்ணே 75. இது அந்த வெகுளித்தனமான வச்சு பாருங்க, ஜாலியாக இருக்கு. இதுக்கு அப்படி பேக்க மேலே காமிக்கிற பாருங்க மையா. மையே அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அன்னைக்கு வந்துட்டு போனேன்ல, அதுக்கப்புறம் எப்பாச்சும் யானை கேனை பார்த்தீங்களா? யானை காட்டு பண்ணியில வந்ததா? அதெல்லாம் வரல, மிருகசாதி வரல. அது பரவாயில்ல, வரல. மயில் வேலை நிறைய வருது, அந்த கதுவழியில வருது. மிருகசாதி அது வரல, அதெல்லாம் வரல. பெரிய இதெல்லாம் வரதில்ல. அப்படியே அது பின்னாடி அப்படியே மழை ஆரம்பம். மழை யானைக்கு என்ன பேர் சொல்லுவீங்க இங்க? பெரியசாமின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் வரதில்ல, பெரியசாமியெல்லாம் வரதில்ல. அதுக்கப்புறம் வரல. ஆனா நீங்க இங்கெல்லாம் வந்திருக்குதா? பெரியசாமி மொதல் வந்திருக்கு, இதுலயே போயிருக்குது. இதுலயே போயிருக்கு, படியிலேயே. யானை இதுலயே வந்திருக்குதா? இதுலயே படியிலேயே போய் அங்க போயிருக்குது கரும்புக்காட்டுக்கு. இப்போ வரதில்ல. கரும்புக்காடு அங்க இருக்கு. மாடு முருதாரில் வருது கண்ணு. முருதாருனா அதான் அந்த காட்டு பண்ணி. காட்டு பண்ணிக்கு பேர் முருதாரா? முருதாரு காட்டு பண்ணின்னு சொல்ல மாட்டா, முருதாரு. சரி. மயில் கது வெளியில வருது, மாடு வருது. மான் வருதா? புலிமான் வருது. புலிமான் வருதா? சரி. புலிமான் கூட்டமா வரும். கொம்பு மானு, ஆண் மானு, பொம்மானு எல்லாம் வரும். சரிங்க மாய். சரி.
சரிங்கம்மா சந்தோஷம். சரிங்கம்மா பொங்கலுக்கு போகலாமா? போகலாம். சரிங்கம்மா. சரி சரி. சாய் கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு சரிங்க. அப்புறம் சித்தாட்டம் போட்டுட்டு வருவீங்களாம்மா? சரி சரிங்கம்மா. சரி சரி சந்தோஷம். சந்தோஷம். ஓகே உங்ககிட்ட பேசுனதே சந்தோஷங்கம்மா. அந்த சரிங்கம்மா. சரி சரி. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. மக்கள்ஸ் நெக்ஸ்ட் வந்து டீ வச்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜூஸ் சாப்பிட்டா இப்போ டீ சாப்பிட்றோம். எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். வேறு வழி இல்லைங்க. சொந்தக்காரோட்டுக்கு வந்து அப்படி தான். நெக்ஸ்ட்டுங்க இப்போ பாருங்கள் அம்மா எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா? அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷங்க. அது பேசினாலே அந்த காலத்து ஸ்லாங், அந்த வெகுளித்தனமான பேச்சு, சத்தியமாக அது வேறு லெவலு. அம்மாய் ஜாலியாக பேச்சு. சரி ஓகே மக்கள்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம மாப்பிள்ளை கார் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிங்க எல்லாம் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா பைக்கில் போனால் 2 பைக்கில் ஏற்றிட்டு இறக்கிட்டு போயிட்டு இருக்கோன்னு. கார் வந்து அப்படி ஜம்முனு ஏறி கொஞ்சம் கும்முன்னு போயிடலாம். மாப்பிள்ளை போகலாங்க. ஓகே சரி ஓகே மக்கள்ஸ் ரெடி அவங்க போகலாம். அவ்வளோதானுங்க கிளம்பியாச்சு ஜம்முன்னு. நான் மாப்பிள்ளையோடைய அம்மா அப்புறம் மாப்பிள்ளையோடைய அம்மாயிங்க 4 பேரும் கிளம்பியாச்சுங்க. வாங்க போகலாம். வாயிலேருந்து மின்னுட்டு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? திருநீட்டு பச்சளை இலைங்க சளி நல்லாவும்னு சொல்லிட்டு பொறிச்சு மின்னுட்டு இருக்கீங்க. போனாலும் எந்த தலையும் கண்டுபிடிச்சு போடுறீங்க. ஆமா என்னப்பா முரளி ஊருன்னு சொன்னீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை வருங்க ஊர் இங்கிறதுக்கு வருங்க. நம்மள மாதிரியே தானுங்க. நம்மளும் தோட்டத்துக்கால் இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை வந்து தோட்டத்துக்கால் தான் இருக்காப்புல. ஊர் வந்து உள்ள இருக்குதுங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா முரளி ஊர் தெரியுதுங்களா? இதோ பாருங்க மக்கள் இதுதானுங்க மாப்பிள்ளை ஊர் கோவில். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா கடை லைட்லாம் போட்டு அழகாக ஜோலி கூட்டிருக்காங்க. சூப்பர் மக்கள்ஸ். அருமை 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 அருமை. கோவில் 360 டிகிரி காமிச்சிட்டேன். சூப்பருங்க. அடுத்து பாருங்க மக்கள்ஸ் மாரியம்மன் நோம்பினாலே வந்து கம்பம் இருக்குல்லங்க. இது என்ன வேப்பங்கட்டைங்களா? அது வேப்பங்க பாலை மரங்களா? ஓ ரைட் ரைட். பாலை மரம் அல்லது வேப்ப மரம் இருக்குல்லங்க, அதில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க பாருங்க மக்கள்ஸ். கம்பத்தை ஜம்முன்னு இது வந்து ஒரே மரங்களா? அது ஒரே மரம். ஜாயிண்ட்லாம் பாருங்க. இது வந்து மூணு கவர் இருக்கிற மாதிரி வச்சுங்க. சென்டரில் பூவாடு வைப்பாங்க தானுங்க சென்டரில். நாளைக்கு திங்கக்கிழமை நைட்டு பூவாடு வைப்பாங்களா? பூவாடுனா தீ இருக்குல்லங்க, தீ வந்து தணலோடு வைப்பாங்க. அதுக்கிட்ட தான் பாருங்க எல்லா கோயில் இருக்கிற மாதிரி ஊஞ்சல். ரைட் ஓகே மக்கள்ஸ் வாங்க அப்படியே உள்ளே போல வாங்க. ஆத்தா மாரியாத்தா தொத்து கும்பிட்டு வாங்க உள்ள போகலாம். ஜம்முன்னு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள்ஸ். சூப்பர். மேலே இருக்கிறத வந்து செதுக்கப்பட்ட சிலைங்க, உருவம் கொடுத்தது. கீழே தான் வந்து சுயம்புங்க. சுயம்பு தான் நம்மள சுயம்புங்க பாருங்க கீழே தெரியுதுங்களா? அது வந்து சுயம்பு மாரியம்ம. மேலே வந்து சிலை செதுக்குனதுங்க, உருவம் கொடுத்தது. சூப்பராக இருக்குது பாருங்க. இதோட பூர்வீகம் வந்து தின்னப்பட்டி. தின்னப்பட்டியா? பாலாருக்கு மேலே. பாலாறுங்கிறது நம்ம கர்நாடகா. அந்த செக் போஸ்ட் நீங்கள் போனீங்க. ஆமாம். அப்போ கர்நாடகாக்குள்ளே இருக்குதா பூர்வீகா? கர்நாடகாக்குள்ளே. ஓ சரி சரி. தின்னப்பட்டின்னு சொல்லிட்டுங்க. தின்னப்பட்டி. ஓ சரிங்க அப்பல. சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்களே அடுத்து நம்மளும் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறாங்க. நம்ம சார்பாக நம்மளும் ஊற்றிடலாம் வாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஊற்றலாம். தண்ணி பிடிச்சி தீர்த்து வைங்க. முன்னாடி வந்து தண்ணி பிடிச்சி தீர்த்து வைங்க. முன்னாடி வந்து ஓகே 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 எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருங்க. ஓகே மக்கள்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுதான் பார்க்குறக்கு அட்டகாசமாக இருக்கும். பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்கே பாருங்க கோயில் திருவிழானாலே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் சந்தோஷமே. நானும் இந்த வயசுல எல்லாம் என்னை அறியாமல் ஜாலியாக தோல் மேலே கை போட்டுக்கிட்டு இவ்வளோ மாதிரி தான் அங்கேயும் ஓடுறது என்ன ஒடியாறது என்ன ஜாலியாக இருந்தவங்க அப்போல்லாம். அதெல்லாம் இங்கே பாருங்களா ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் சாப்பாடுக்கு பாருங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஐட்டம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார்? பேர் என்ன? யஸ்வந்தா. சூப்பர் 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 சூப்பர். இல்லை எல்லாம் ஆட்டம் ஆடுவீங்களா? நீ ஆட மாட்டியா? சரி ஓகே மக்கள்ஸ் பார்க்கலாங்க, ஜாலியாக இருக்கும். அடுத்து பாருங்க மக்கள் சாப்பாடெல்லாம் வந்து இறங்குது. அந்த சொன்ன பார்த்தீங்களா நம்ம மாம்சம் 2 பேர் சின்ன பெரிய மாதிரி ட்வின்ஸ்னு சொல்லி இதோ பாருங்க மக்கள். கார்த்தி தீபனுங்க. ஒருத்தர் பேர் கார்த்தி, இன்னொருத்தர் பேர் தீபன். அப்படி இருந்தவர் வந்து இவரு, இன்னொருத்தர் வந்து அவருங்க. மூஞ்சி காட்டினா பரவாயில்ல மாமா. அப்படியே 2 பேர்த்து மூஞ்சி காமிச்சிருங்க மாமா. ரைட் ஓகே பாருங்க.
உள்ள வந்து மாரியம்மனுக்கு பூஜை பண்ணி வெளியே வந்து அந்த கம்பம் இருக்குதுல்லங்க, கம்பத்துக்கு பூஜை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டுங்க திருநீர் கொடுப்பாங்க. இது திருநீர் இட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆட்டம் ஸ்டார்ட்டு. அதுக்காக தான் ஐ எம் வெயிட்டிங். வாங்க மக்கள்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியா ஆட்டம். எப்படின்னா எங்கள் ஏரியா ஈரோடு கிழக்கு மாவட்டம் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க, மேற்கு மாவட்டம் கோவை சத்தியமங்கலத்தில் ஒரு டான்ஸ் தீர்த்தம் பட்டுருச்சு. இந்த பக்கம் மாப்பிள்ளை வீடு இருக்கிற இடம் அப்படின்னா ஈரோடு மேற்கு வடக்கு ரெண்டு கலந்த இடம். இந்த இடத்துல வந்து இவங்க ஆடுற டான்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்தையும் பார்க்கலாங்க. இவங்க அந்த நாயனை வாசிக்கிறது ஆடுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பார்க்கலாங்க. நம்ம ஆல்வேஸ் பட்டைங்க. ஓகே மாப்பிள்ள, நம்ம ஆட முடியாதுங்க, நீங்க ஆடுங்க, நம்மளை எடுத்துடுறேன். கட்டளைக்கு பிறந்த கற்பலமா விநாயகரே, நீ அரசமரம் கண்ட பக்க குக்கிருக்கு முன்னியரே, நாங்க ஊரு மக்கள் அத்தனைக்கு நாங்க உள்ள நம்பி நாங்க இருப்போம். போய் சொல்லு. சக்தி உன்ன நம்பி நாங்க இருக்கோம், நாங்க வார நம்பி நாங்க இருப்போம். நாங்க வருந்துற நேரத்தில் அடி கூட வந்து பேச வேணும், நாங்க கும்பிட்ட நேரத்தில் அடி பக்கத்தோட வர வேணும். தலை நிறைஞ்ச முக்காடு, இந்த முக்காட்ட நீக்கிட்டா முத்தாச்சா அறிஞ்சு விடு. மகள்ஸ் அடுத்து சோறு முக்கியமுங்க, அதனால நாங்களும் வந்து லைன்ல நின்றுட்டோம். தம்பி உங்க பேர் என்ன தம்பி? கார்த்தி. கார்த்தி. உங்க பேரு? லோகேஷ். உங்க பேருக்கு என்ன? தினகரன். பின்னாடி ஒரு தம்பி இருக்கானா இல்லையா? அவ்வளவுதான். ஓகே மக்கள்ஸ், வாங்க நம்மளும் சாப்பிடலாம். நிறைய லைன் அங்கங்க கியூ போட்டாங்க. இங்க ஒரு கியூ, அதுக்கடுத்து அங்க ஒரு கியூ. அதான் ஜென்ஸுக்கு தனி கியூ, லேடிஸுக்கு தனி கியூங்க. சரி வாங்க மக்கள்ஸ், பசிக்கிட்டு போய் சாப்பிடலாம். இங்கே பாருங்க மக்கள், சாப்பாடு, பருப்பு குழம்பு, ஒரு பொரியல், சக்கரை பொங்கல். ஓகே கண்ணே.
போய் சாப்பிடுங்க. பக்கத்துக்காரன் தான். அப்படியா? ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க மக்கள், சூப்பருங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம், அனைவருக்கும் அன்னதானம்ங்க. சூப்பர். சரி வாங்க மக்கள் சாப்பிடலாம்ங்க. பருப்பு குழம்பு, சாப்பாடு, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் இது வந்து என்ன பொரியல்? இது என்ன பொரியலுக்குன்னு? அவரைக்காய் நினைக்கிறேன். அவரைக்காய் பொரியலுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அவரைக்காய் பொரியல், சக்கரை பொங்கல், அடுத்து பருப்பு குழம்புங்க. சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியா? ஏய் என்ன இன்னொரு டைம் சொல்லு. ரசிக்க நாங்க, ருசிக்க நீங்க. எல்லாரும் வாங்க. அப்படியா? கேரளாவில் பண்றானுங்க மக்கள். சரி ஓகேங்க, ஜாலியாக சாப்பிட்டு அடுத்து பசங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்க்கலாம். செம்மையா இருக்குங்க, வேற லெவல் மக்கள். அவ்வளோதானுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எல்லாரும் சலங்கை கட்டி சலங்கை ஆடுறாங்க. கவின் பாருங்க, சின்ன பசங்களுக்கெல்லாம் சலங்கை கட்டி விட்றாப்புல. சூப்பரு. தம்பியெல்லாம் சலங்கை கட்டிட்டு ஆடுவாப்பிலே இருக்கு. மாப்பிள்ளை நீங்கள் கட்டுவீங்களா? கட்டுவீங்க. ரைட் ரைட் ரைட். யூடியூப்ல போடுவேன். சரி ஓகே மக்கள், எல்லாம் சலங்கை கட்டி தயாராகட்டும், அப்புறம் எடுப்போம். தம்பி உள்ள போய் எடுப்போம்.
ஆ
மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆட்டம் பார்த்தோம் பாருங்க, அந்த ஆட்டத்துக்கு மெயின் ரீசனே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஐயா ஊதுன அந்த வாத்தியம் தானுங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஊதுனீங்க ஐயா. சினிமா பாட்டு முதல் கொண்டு எல்லாமே அந்த ஒரு தம் கட்டி ஊதுனதுங்கிறது வணங்கம்மா, சூப்பராக இருந்தது. உங்கள் பேருங்க ஐயா? துறையனுங்களா? ஐயா பேர் துறையனுங்க. உங்கள் பேர்? செந்தில். செந்தில். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்மளால் முடிஞ்சு ஐயாவுக்கு ஒரு வெகுமதியாக ஒரு அமௌண்ட் கொடுத்தோங்க. ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா, உங்களால் இந்த கலை வந்து இன்னும் என்ன சொல்கிறது அழியாமல் இருக்குது. அழியாமல் இந்த வரைக்கும் பாதுகாத்துட்டு வரீங்கல்ல, அது பெரிய விஷயம். ஓ உங்கள் நீங்கள் அவரு உங்கள் மகனா? ஓ சரி 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 சரிங்க, வரேன். சரி நன்றி 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 நன்றி. சரி ஓகே உங்க போல போல. தி நெக்ஸ்ட் டே மக்கள்ஸ், இனிய காலை வணக்கம். நேற்று நைட்டு படுத்து தூங்குனது வந்து 2 மணி. இப்போ எந்திரிச்சு கிளம்புறது 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறேன். 4 மணிக்கு அலாரம் வச்சு பதினி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோமுங்க. எந்திரிச்சிங்களா? 4 மணிக்கு அலாரம் எந்திரிக்கல. எங்கே 2 மணி வரைக்கும் பேசி இருந்துட்டு அப்புறம் எப்படி நான் 4 மணிக்கு எந்திரிக்க முடியும்? 2 மணி நேரம் தூக்கம் பத்தாதில்ல. அப்புறம் தூங்கியாச்சு, எல்லோரும் தூங்கியாச்சு. அப்புறம் அந்த காரணத்தினால இப்போ எந்திரிச்சதுக்கப்புறம் பதினி குடிக்க போயிட்டு இருக்கிறோமுங்க. சரி வாங்க போகலாம். போயிட்டு ஜம்முன்னு போய் பக்குவமா பதினி குடிச்சிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே பாருங்க, நம்ம வந்து ஈரோடு மாவட்டத்தை கடந்து சேலம் மாவட்டத்தில் என்டர் ஆகிட்டோம். இந்த கீழே அந்த இறக்குறதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஈரோடு மாவட்டங்க. இப்போ நான் நின்றுட்டு வந்து சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்துக்குள்ளே போய் தான் பதினி குடிக்க போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். இங்கே பாருங்க, சேலம்னாலே மலைகள் அரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வைங்கள. முன்னாடி பாருங்க சித்தேஸ்வர மலை, அதான் அப்படியே செம்மையாக இருக்குதுங்க லொக்கேஷனு. ரொம்ப அழகான ஒரு இதுங்க மாவட்டங்க சேலம் மாவட்டம். ஈரோடு மாவட்டம் அது அழகுக்கெல்லாம் அழகு, சேலம் மாவட்டம் அழகு. சூப்பராக இருக்குது பாருங்க. அதுக்கடுத்துங்க பாருங்க, அண்ணன் வந்து நம்மளுக்கு கோட்டை கட்டி தராரு. வரும்போது வந்து ஒரு பனங்கருக்கில் வந்துங்க பனங்கருக்கு வெட்டிக்கிட்டு வந்துட்டோம். பனை ஓலை வெட்டிக்கிட்டு வந்துட்டோமா, அதில் கோட்டை கட்டி குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது தனி சுகமாக இருக்குமுங்க.
அதான் வருங்க எப்படி கட்டுறாரு வருங்க. நல்ல ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் முன்னாடி கிடைக்காதுங்க. சொம்பல் குடிக்கிறத விட இதில் ஹோட்டல் குடித்தோம்னா அது ஒரு சந்தோஷம். எப்படி நேரம் அந்த கை மாட்டா ஓகே இப்போ கொஞ்சம் போச்சுக்கா. ஓகே மக்கள் வாங்க பதினி குடிக்கலாம். காலங்காத்தால 3 மணிக்கு அலாரம் வச்சுங்க, எந்திரிச்சு வந்துருந்தால் வேறு லெவல் இருந்திருக்கும். இப்போலாம் கொஞ்சம் டிமாண்ட் ஆகி போச்சுங்க. காலங்காத்தால குடிக்கிறோம். சக்கரை தண்ணி மாதிரி இருக்குங்க. ரொம்ப இல்லை, பன்னீர் மாதிரி இருக்குதுங்க. ஏங்க என்ன டேஸ்ட்டு தெரியுமா அது? மாப்பிள்ளை சத்துமே செம்மையாக இருக்குதுயா. இவ்வளோ டிமாண்டா? போதுங்கண்ணா. அன்னைக்கு எத்தனை குடிச்சார் அவர்? வாய் எடுக்காத ஈரோட்டுக்காரரா? அவர் எப்படியோ 4-5 இருந்துருப்பார் நினைக்கிறேன். 4 எடுத்துட்டு இன்னொன்று கொடுக்குறேன்னாரு. இல்லைங்கட்டான். ஏன்னா ரேண்ணா சோக்குண்ணா செம்மண்ணா. நேற்று 2 வாங்கத்தில் 1 ஓடி போச்சு. சூப்பராக இருக்குது. மிக்சிங் இருக்குது. இந்த பதினி இல்லைங்க, எதுவுமே மிக்சிங் கிடையாதுங்க. சூப்பரான பதினிங்க. இந்த ஒரு ரோடு மட்டும் தான் மிக்சிங் இருக்காது. அந்த பக்கத்து ரோடு மெயின் ரோடுக்கு இல்லை. ஆமாம், அதுலாம் வந்து ஃபுல்லான மிக்சிங். அதான் அந்த வேற மிக்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. சூப்பராக இருக்குது. ஆனால் அடாடாடாடா இன்னைக்கு தாங்க தெரியுது. காலங்காத்தால வந்து இந்த பதினிங்க வாங்கி குடிச்சா என்ன டேஸ்ட். மாமா நான்லாம் சேலத்தில் இந்த பக்கம் என்ன அக்காலோட விட்டு வாங்குன்னு வாங்கி போடுவேன். டெய்லி தூங்கி வந்துட்டு வந்து இந்த வேலையா இருக்கு எனக்கெல்லாம். என்ன டேஸ்ட் தெரியுங்களா? ஐயோ ஏன் சொல்றீங்க போங்க. ஏங்க பனை மரம்ங்கிறது தமிழ்நாட்டின் தேசிய மரம். தமிழ்நாட்டின் மரம் தேசிய மரம்னா அப்புறம் தேசிய மரம் அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழ்நாட்டின் மரம். அந்த தமிழ்நாட்டின் மரத்திலிருந்து பதினி வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பதினி இல்லைங்க, அந்த தமிழ்நாட்டின் மரத்திலிருந்துங்க அதனுடைய வேறு காலுகளில் இருந்து மூலிகைகளாக வந்து சேர்ந்து பூவெல்லாம் அது பண்ணி அதை அரைக்கி விட்டுங்க. அதுல இருந்து சேமிச்சு பதினி எடுக்கிற நம்மளுக்கு பதினி எடுத்து கொடுத்தாரு பாருங்க பக்குவமா. என்ன ஒரு டேஸ்ட் காலங்காத்தால அது. ஏங்க நீங்களாம் சாயந்தரம்லாம் குடிக்கிறீங்க, பதினி குடிக்கணும். அந்த காலங்காத்தால 3 மணிக்கு ஆரம்பிச்சங்க, எந்திரிச்சு தொலைலீங்க. இன்னைக்கு வேற லெவல். தலைக்கு 5 சொம்பு அடிச்சிருக்கலாம். ஓகே மாடி முடியல. பதினிதாயா எடுக்கலையா? அதான் எங்க பையன் சின்னது கோட்டை கட்டுறது பாட்டில். மக்கள் அடுத்த நாள் காலை விருந்து பாருங்க. போண்டா, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, காலிஃப்ளவர் குழம்புங்க. அப்புறம் அப்படியே எங்கே வந்தோம் அப்படின்னா பீட்ரூட்டு, பழம், சர்க்கரை, உப்பு எல்லாமே இருக்கிறது. நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு. மாப்பிள்ளை சாப்பிட்லாங்களா? சாப்பிடலாம் மாப்பிள்ளை. இனிப்பில் நேரம் வாங்கிக்கலாம். ரைட்டு மாப்பிள்ளை குளிச்சுட்டு சும்மா ஜம்மு ரெடி ஆகிட்டாப்பிள்ளைங்க. நானும் குடிக்கவே இல்லை. நைட் தூங்குது 2 மணிக்கு தந்தவங்க. நான் பேசிட்டு இருந்துட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகி போச்சுங்களா, அதனால லேட் ஆகிடுச்சு. வாங்க போண்டா சாப்பிட்லாம். சூப்பர் போண்டா. அதாவது நல்ல மொறு போகுதுங்க. அதாவது இன்னும் வந்து பொங்கல் முடியலைங்க. பொங்கல் முடிஞ்சுதான் நான்வெஜ்ஜு. அதனால் பொங்கல் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதனால தான் வெஜ்ஜுங்க. பொங்கல் அன்னைக்கு நான்வெஜ். தேர்ஸ்டே. கம்மிங் தேர்ஸ்டே. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. அனைத்தும் அருமை. அம்மா சமையல் நல்லா தருது. சூப்பராக இருக்குது. உண்மையாக செம்மையாக இருக்குது.
செம்மையாக இருக்கு மக்கள். தரம் பீட்ரூட் பொரியல எல்லாமே சூப்பர்.